அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலியின் அமீன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகனான அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனது சாந்தியும் சமாதானமும் நமது இறுதி தூதரான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக இங்க வந்துள்ள நம் அனைவர் மீதும் குறைன்று நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு நோன்பு. நோன்புன்றது நம்ம இஸ்லாத்துல 5 தூண்கள் இருக்கு இல்லையா, அந்த 5 தூண்கள்ல இருக்கக்கூடிய ஒரு தூண் தான் நோன்பு. இத சௌம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ரமலான் மாசத்துல நம்ம வைக்கக்கூடிய ஃபரலான நோன்பு தான் இது. நோன்போட நோக்கம் தக்வாவை அதிகரிக்கிறது. அல்லாஹ் அவனுடைய திருமறையில சொல்றான், நோன்பு உங்களுக்கு கட்டளையிடப்பட்டது, நீங்கள் தக்வாலிகள் ஆகும்படி. அல் பக்கரால 2:182. நோன்புல மொத்தம் 2 வகை இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்லான நோன்பு, ரெண்டாவது பாத்தீங்கன்னா சுன்னத்தான நோன்பு. ஃபர்லான நோன்புன்றது நம்ம ரமலான் மாசத்துல வைக்கிறோம் இல்லையா, இதுதான் ஃபர்லான நோன்பு. சுன்னத்தான நோன்புன்றது நம்ம திங்கக்கிழமையோ வியாழக்கிழமையோ சாதாரண நாட்கள்ல வைக்கிறோம் இல்லையா, இதுதான் சுன்னத்தான நோன்பு. நம்ம இப்ப நோன்பு வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு நம்ம மறுமை நாள்ல நமக்கு ஒரு சிறப்பான ஒரு ஒரு சொர்க்கம் கிடைக்கும். அந்த சொர்க்கத்தை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த ஹதீஸ் தான் இப்ப சொல்ல போறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜன்னத்தில் அர்-ரையான் என்னும் ஒரு வாசல் கதவு உண்டு. அந்த வாசல் மூலம் நோன்பு நோற்றவர்கள் மட்டும் நுழைக்கப்படுவார். அவர்கள் நுழைந்தவுடன் அந்த வாசல் மூடிவிடப்படும். புகாரி 1896, முஸ்லிம் 1152. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஜன்னத்தில் அர்-ரையான் அப்படின்ற ஒரு சொர்க்க வாசல் இருக்கு. அந்த வாசல்ல நோன்பு வச்சவங்க மட்டும் நுழைவாங்க, அப்புறம் அந்த வாசல் மூடிடும். மாஷா அல்லாஹ், இது எவ்வளவு பெரிய சிறப்பு. நம்ம நோன்பு வைக்கிறப்போ நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அது என்ன பாதுகாப்பு நீங்க இருக்கிற யாருக்குன்னா தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பு என்பது பாவ செயல்களிலிருந்து பாதுகாப்பு கேடயமாகும். ஆகவே நீங்கள் நோன்பு நோற்றால் கெட்ட வார்த்தைகள் பேசவோ கோபப்படவோ கூடாது. யாராவது அவனை திட்டினாலோ அவன் மீது தாக்குதல் நடத்தினாலோ நான் நோன்பிருக்கிறேன் என்று சொல்லட்டும். முஸ்லிம் 1151. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நோன்பு வைக்கிறப்போ அது பாவ செயல்ல இருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கேடயமா இருக்கும். ஆகவே நம்ம நோன்பு வச்சிருக்கிறப்போ கெட்ட வார்த்தை பேசுறதோ இல்ல மத்தவங்க மேல கோவப்படுறதோ செய்யக்கூடாது. யாராவது உங்களை திட்டினாலோ இல்ல அவங்கள அடிச்சாலோ நான் நோன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் யார் மேலெல்லாம் நோன்பு கடமையாக்கப்படல அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குழந்தைகள். செகண்ட் அகல் நோயாளிகள். அகல் நோயாளிகள்னா இப்போ காய்ச்சல் அந்த மாதிரி சின்ன சின்ன நோய் எனக்கு மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு இருப்பாங்கல்ல, அவங்களாம் நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கடுத்து மரணத்துக்குள்ளாகும் நோயாளிகள். இப்போ மருத்துவரே சொல்லியிருப்பார்ல, இவங்க கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பாங்க, அதுக்கப்புறம் மவுத்தாயிடுவாங்க அப்படின்னு. அப்ப சீரியஸா இருக்கக்கூடியவங்க நோன்பு வைக்க அவசியம் இல்லை. அதுக்கடுத்து பயணிகள். அதுக்கடுத்து மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அழகான உடம்பு கொடுத்துருக்கான். ஆனாலும் நிறைய பேர் இப்ப நோன்பு வைக்காதவங்களா தான் இருக்காங்க. இவங்களுக்குலாம் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் அவங்களுக்கு தந்தரல, ஆனா நமக்கு தந்திருக்கான். இன்ஷா அல்லாஹ் இதை பயன்படுத்தி நம்ம நோன்பு வைக்கக்கூடியவங்களா இருக்கணும். துவா செஞ்சவளாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.